யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போ. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போ. வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீர் பொழிந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கின்றேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கின்றேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் இந்த புத்தாண்டிலே அதிகமாய் பெருகி நீங்கள் வளத்தோடு வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அன்பானவர்கள், இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய உறுதிமொழியாம் அவருடைய வார்த்தையானது ஆதியாகம புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 52ஆம் வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். அன்பானவர்களே, இதோ யோசேப்பு எகிப்துல வாழ்கிறார். ஆனா எகிப்த அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே அவருடைய செழிப்புக்கு குறைவில்லை, அவருடைய சரீர வசதிக்கு குறைவில்லை. ஆனா ஆத்மாவிலே ஒரு வேதனை, தன் குடும்பத்தை பிரிந்த வேதனை, தகப்பனை பிரிந்த வேதனை, சிறு வயதிலே தன் தாயை பிரிந்த வேதனை, அவருடைய ஆத்மாவுக்குள்ளே ஒரு சிறுமை இருந்தது. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்துல என்ன சிறுமையில என் தேவன் விடாம என்ன அவர் கனி உள்ளவனாக, என கனி நிறைந்தவனாக மாற்றின நிமித்தமாய் தன்னுடைய மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயர் வைக்கிறார். ஒருவனாக நான் வந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்குள்ளது ஒரு உயிரை காண கர்த்தர் கிருபை செய்தார் என்று சிறுமைப்பட்ட தேசத்துல செழிப்போடு வாழ்ந்து என்னை தேவன் பெருக பண்ணினார் என்று சொன்ன யோசேப்பை போலவே உங்கள் சிறுமையை மாற்றி, சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்திலே கர்த்தர் உங்கள் சிறுமையை மறக்க செய்து உங்களையும் பெருக பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த ஆண்டிலே சுகித்து வாழ, பெருகி வாழ, பலுகி வாழ தேவன் அருள் புரிவார். தெய்வத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, சிறுமைப்பட்ட எந்த மனுஷனுக்கும் சிறுமைப்பட்ட எந்த மனுஷிக்கும் நீர் சிறுமையை மறக்க செய்து செழிப்பையும் அவருடைய வாழ்க்கையில கனி நிறைந்தவர்களாய் மாற்றுகிறவர். இந்த புத்தாண்டிலே உன் பிள்ளைகளுடைய சிறுமைகள் மாறட்டும், அவர்கள் சுகமாய் வாழட்டும். கர்த்தர் அப்படி நீர் செய்கிறதற்காய் கோடி ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பெறு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். God bless you, church. Have a very blessed day. மறக்காதபடி இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.